அரசாங்க நிலங்களிலும் தனியார் நிலங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்களுக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு 8 மணிக்கு தலைநகரின் சோகோ வளாகத்தில் பேரணி நடத்தப்படவிருப்பதாகவும் இதுவரை 141 இஸ்லாமிய அமைப்புகள் இந்த பேரணிக்கு ஆதரவு வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 141 இஸ்லாமிய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளராக சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் மலேசிய இஸ்லாமிய நுகர்வோர் சங்கமான PPIM-இன் தலைமையில் கராக்கான் ஆன்டி ரூமா அனூதான் ஹராம் எனும் தன்னார்வ குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அதன் தலைவர் டாக்டர் நசீம் ஜொஹான் தெரிவித்துள்ளார். அவருடன் கோயில்களை இடிக்க பொதுமக்களிடம் இருந்து நிதி வசூலித்து வரும் தமீம் தாரி எனும் ஆடவரும், வழக்கறிஞர் ஹனீஃப் கத்ரி, சர்ச்சைக்குரிய மத போதகர் ஜம்ரி வினோத் ஆகியோரும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் முன்னிலை வகித்தனர். அரசாங்க நிலங்கள் சூறையாடப்படுவதாகவும் கும்பல்களால் அரசு நிலங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். நாங்கள் மற்ற மதத்தை மதிக்கிறோம், அதனால்தான் தைப்பூசம் முடிந்து பின்னர் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறோம் என்று நக்கலாக ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். இனியாவது அரசு நிலங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஜம்ரி வினோத் எச்சரித்துள்ளார். தொடர்ந்து இந்துக்களின் நம்பிக்கையையும் இந்து வழிபாடுகள் குறித்தும் சர்ச்சையான கருத்துக்களை பரப்பி வரும் நபராக இந்த ஜம்ரி வினோத் இருந்து வருகிறார். இதுவரை இந்துக்களை புண்படுத்துவதாக ஜம்ரி வினோத் மீது பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது கோயில் ஹராம் எனும் சொல் இந்து மத கடவுள் நம்பிக்கையை புண்படுத்துவதாக பலரும் தெரிவித்தாலும் ஜம்ரி வினோத் பலமுறை தொடர்ந்து அந்த சொல்லை பொதுவில் பயன்படுத்தி வருகிறார். சட்டவிரோதமாக அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் கும்பலுக்கு மாற்று நிலம் வழங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று ஹனீஃப் கத்ரி தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு மாற்று நிலம் வழங்க வேண்டும் என்கிற எந்த ஒரு சட்ட விதியும் இல்லை என்றும், அரசு நிலத்தை ஆக்கிரமித்திருக்கும் கும்பல் அரசுக்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் ஹனீஃப் கத்ரி தெரிவித்துள்ளார். இந்த ஹனீஃப் கத்ரி எனும் வழக்கறிஞர் முன்னதாக மகாதீரின் நெருங்கிய வழக்கறிஞராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாதீர் தலைமையில் பெர்சாத்து தோற்றுவிக்கப்பட்ட போது பெர்சாத்து அரசியல் கட்சிக்கான சட்ட ஆலோசகராகவும் இவர் இருந்துள்ளார். மேலும் தமிழ், சீன பள்ளிகள் மலேசியாவில் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற நீதிமன்ற வழக்கை தொடுத்ததிலும் அந்த வழக்கை முன்னிருந்து நடத்திய 3 வழக்கறிஞர்களில் ஒருவராகவும் ஹனீஃப் கத்ரி இருந்துள்ளார். மேலும் கோயில் ஹராம் என சொல்லக்கூடாது என்றால் சட்ட அனுமதி இல்லாமல் கோயில்களை ஆங்காங்கே கட்டுவதை நிறுத்துங்கள், நானும் கோயில் ஹராம் எனும் சொல்லை பயன்படுத்துவதை நிறுத்துகிறேன் என்று ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். கோயில் ஹராம் எனும் சொல் இழிவான சொல்லாக கருதப்படாது என்று ஹனீஃப் கத்ரி தெரிவித்துள்ளார். அரசாங்க நிலம் அல்லது தனி நபருக்கு சொந்தமான நிலத்தில் அனுமதி இல்லாமல், குறிப்பாக CF எனப்படும் அரசு அனுமதி உரிமம் இல்லாமல் கட்டப்படும் எந்த ஒரு கட்டுமான தளத்தையும் ஹராம் என குறிப்பிடலாம் என்றும் இதில் தவறு ஏதும் இல்லை என்றும் ஹனீஃப் கத்ரி விளக்கமளித்துள்ளார். உரிமம் இல்லாமல் வணிகம் செய்பவர்கள் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் முறையான அனுமதி இல்லாமல் கோயில்களை கட்டும் இந்த கும்பலுக்கு எதிராக அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என அந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைநகரில் கோயில்களுக்கு எதிராக நடத்தப்படவிருக்கும் பேரணியில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும், குறிப்பாக இதை இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்றும் சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் தலைமையிலான 141 இஸ்லாமிய அமைப்புகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.